500 கிலோமீட்டரிலேயே கோர தாண்டவத்தை ஆரம்பித்த பெங்கல் புயல் வரும் 29-30 அன்று சென்னையை பிரிக்க இருக்கும் மழை சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்த வீடு. இப்போது புயல் எந்த இடத்தில் இருக்கிறது? இந்த புயல் தமிழ்நாட்டை என்ன செய்ய காத்திருக்கிறது? தமிழ்நாடு வெதர்மேன் சொல்லும் ரிப்போர்ட் என்ன? விரிவாக பார்ப்போம். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கலாச்சேரி ஊராட்சி பாலூர் கிராமம் தெற்கு தெருவில் சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேலான பெரிய பழமையான வீடு கனமழை காரணமாக திடீரென இடிந்து விழுந்தது. குடும்பத்தினர் வீட்டின் பின்பகுதியில் இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். புயல் வரும் முன் அதன் ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டது. வானிலை மையம் கூறும்போது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று அதிகாலை 5:30 அளவில் அதே பகுதியில் மையம் கொண்டுள்ளது. இது இலங்கையின் திருகோணமலைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 130 கிலோமீட்டர், தென்கிழக்கே 400 கிலோமீட்டர், நாகப்பட்டினம் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 510 கிலோமீட்டர், சென்னைக்கு தெற்கே தென்கிழக்கே 590 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் சூறாவளி புயலாக மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளது. அதன் பிறகு இது தொடர்ந்து இலங்கை கடற்கரையில் இருந்து 2 நாட்களுக்கு வடக்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை மையத்தின் இந்த தகவல் படி தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்குவது உறுதியாக தெரிகிறது. அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. தமிழக கடலோர பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் பெங்கல் புயலானது பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் சென்னை வழியாக 30ஆம் தேதி கரையை கடக்கும் என தெரிவித்துள்ளார். இதனால் 29 மற்றும் 30ஆம் தேதி மழை வெளுத்து வாங்கும் என்றும் எச்சரித்துள்ளார். இன்றிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரை மழையின் தாக்கம் ஏற்றம் இறக்கமாக மாறி மாறி சென்னை முழுவதும் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். புயல் சாந்தமானதும் ராணிப்பேட், வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் மழையின் கடைசி அட்டாக் இருக்கும். அதன் பின் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் மழை தொடரக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக மழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. 29ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் 30ஆம் தேதி வரை மீனவர்கள் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். 27ஆம் தேதி 28ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். தரைக்காற்றை பொறுத்தவரையில் நாளையும் நாளை மறுநாளும் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 328 மில்லிமீட்டர் கடந்த அக்டோபர் 1 முதல் 2 வரையான காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 337 மில்லிமீட்டர் இயல்பை ஒட்டி மழை பெய்துள்ளது. கரை தற்பொழுது நிலவரப்படி கடலோர பகுதிகளுக்கு